friends, welcome to Radhika Tailoring. இன்னைக்கு நம்ம 34 சைஸ் ப்ளவுஸ் கட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறதுல நேரத்தை ரொம்ப குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுகளை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டில் ஒரு 7 அளவுகள் தேவைப்படும். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா 4 அளவுகள், ஸ்லீவில் பார்த்திங்கன்னா 2 அளவுகள் எழுதி வச்சுக்கோங்க. அந்த அளவுகளை வச்சு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணும், குறுகிய நேரத்தில் எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவும் போல் மெட்டீரியல் அந்த மாதிரி நீல வாக்கில் எடுத்து ஃபோல்டிங் சைடு நம்ம சைட்லேயும் ஆப்போசிட்டில் ஓப்பன் பகுதி இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கலாம். கீழ்ப்பகுதியில் பாருங்கள், நம்ம ரா எட்ஜ் சரியாக இல்லை அப்படின்னா ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஃபோல்டிங்காக 1.5 இன்ச் அகலத்தில் நம்ம லைன் போட்டிருக்கோம். இது பேக் பார்ட் மடிச்சடிக்கிறதுக்காக. அடுத்தது செஸ்ட் ரவுண்ட் நோட் பண்ணிக்கலாம். 9.5 இன்ச் செஸ்ட் ரவுண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா சரியான அளவு அப்படிங்கிறது 34, 4 இன்ச் நார்மலாக ப்ளஸ் பண்ணுவோம். 38 4ஆல் நம்ம டிவைட் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா 9.5, சரிங்களா? 9.5 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிட்டோம். பேக் பார்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா சரியான அளவு 14.5 இன்ச்சு, 1/2 இன்ச்சு ஷோல்டர் தையலுக்காக ப்ளஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். 15 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் டோட்டலாக. மார்க் பண்ண இடத்துக்கு இது கூட லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நெக் விட்த்து மார்க் பண்ணணும். கழுத்து அகலம் எப்பவுமே பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம ஃபோல்டிங்கில் டேப் வச்சு மார்க் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும், சரிங்களா? அதனால் சரியான டேப் வச்சு கீழ்ப்பக்கமாக வச்சுக்கோங்க. அதாவது லைன்லேருந்து கீழ்ப்பக்கமாக வச்சு மேல் பக்கமாக மார்க் பண்ணிங்கன்னா சரியான அளவு ஒரு பாயிண்ட் கூட மாறாமல் அப்படியே கிடைக்கும். நெக் விட்த்து பார்த்திங்கன்னா நான் 2.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லோப்பிங் ஷோல்டர் அப்படிங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக இருந்தால் நீங்கள் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் பார்த்திங்கன்னா சரியான அளவு அப்படிங்கிறது 2.25 இன்ச்சு, தையலுக்காக 3/4 இன்ச்சு சேர்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 5.25 இன்ச்சு. ஹாஃப் ஷோல்டர் அப்படிங்கிறது 5.25. நெக் விட்த்தையும் நம்ம ஷோல்டர் ப்ளஸ் தையலுக்கான அளவு எல்லாமே ப்ளஸ் பண்ணும் பொழுது டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 5.25 இன்ச்சு. 2 இடத்துல மார்க் பண்ணி இது போல் லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் லென்த்து 5.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல அதே போல் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் 2 பக்கம் நீங்கள் சென்டர் மார்க் பண்ணி கூட லைன் ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிடி அல்லது இது மாதிரி ஸ்கேல் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணலாம். ஆம்கோல் ரவுண்டு ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும், நம்மளுக்கு சுருக்கங்கள் வராமல் இருக்கும். ஆம்கோல் ரவுண்டு நம்ம செக் பண்ணலாம். 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு விட்டுட்டு செக் பண்ணும் பொழுது பாருங்கள் சரியாக 8 இன்ச் இருக்குது. 8 இன்ச்சுக்கு குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருந்தது அப்படின்னா ஆர்ம் லென்த்தை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ம் ரவுண்டு சரியாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். 9 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. விட்த் அப்படின்னு பார்த்தா மேல் பக்கம் பார்த்தா 2.25 வச்சும் கீழ்ப்பக்கத்தில் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 2.25 கூட வைக்கலாம். மேல் பக்கம் நெக் விட்த் 2.5 வச்சிங்கன்னா கீழ்ப்பக்கத்தில் 2.25 வச்சுக்கலாம். நம்ம தேவையான ஷேப்பில் பேக் நெக் ட்ரா பண்ணிக்கலாம். இது மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம ட்ரா பண்ணலாம், அல்லது ஃப்ரீ ஹேண்டாகவும் ட்ரா பண்ணலாம். இது நம்மளுடைய விருப்பம். நான் ஃப்ரீ ஹேண்டாகவே இது மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ பேக் பார்ட்டில் அனைத்து அளவுகளையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் ரா ஏஜில் ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக் நெக் நான் கட் பண்ணலை, ஸ்ட்ரைட்டாக ஷோல்டரில் கட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எம்ப்ராய்ட் ப்ளவுஸ்க்காக நான் மார்க் பண்ணுறதுக்காக இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறேன். அதனால் பேக்கை மட்டும் நான் கட் பண்ணல. நீங்கள் பேக் கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஹேர்கட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அடையாளம் தெரியணும் இல்லைங்களா, அதுக்காக ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கிறேன். நெக் விட்த் தெரியறதுக்காக. செஸ்ட் ரவுண்ட் கிட்டேயும் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கலாம். அதே போல் பேக் பட்டி பக்கத்துலேயும் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கலாம். ராங் சைடு நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு பேக் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மீதம் இருக்கிற கிளாத்தில் ஃப்ரண்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சுருக்கம் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுக்கோங்க. இருந்தாலும் கார்னரில் எனக்கு சுருக்கங்கள் இருக்குது, சரி ஆகலை அப்படிங்கிறதுனால ஸ்கேலில் ஒரு லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு இந்த சைடில் நம்ம அளவுகள் நோட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் எடுத்து இது மாதிரி மேல் பக்கம் கிராஸாக வச்சுக்கோங்க. இப்போ பேக்கினுடைய அளவுகளை அப்படியே நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நெக் விட்த் கழுத்து அகலம் நோட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு, சைடு உயரம், இது ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோல்டிங் சைட்லேயும் நோட் பண்ணிக்கோங்க. இதை நான் மேல் பக்கமாக நோட் பண்ணியிருக்கலாம், ஆனால் பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேக் நெக் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால நான் கட் பண்ணல.
அதனால் பாருங்கள் இது மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லைன் வந்து நேராக கிடச்சிரும். நம்ம அளவுகள் மார்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மேல் பக்கம் ஷோல்டரோட லைனில் இருந்து கீழ்ப்பக்கமாக 6.25 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு நெக் சரிங்களா, முன் கழுத்து உயரம் மார்க் பண்ணிக்கலாம். வித்துன்னு பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா 2.25, நான் கீழ் வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ப்ளவுஸோட முன் கழுத்து உயர வளைவு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். என்ன ஷேப்பில் உங்களுக்கு தேவையோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி இது மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் லென்த்து ப்ளவுஸினுடைய முன் உயரம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 13 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். தையலுடன் சேர்த்து 13 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 2 இடத்துல மார்க் பண்ணி இது போல் லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைனில் இருந்து கட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா ப்ளவுஸ்க்குமே 1.5 இன்ச் தான் சரிங்களா. ரொம்ப ஸ்மால் சைஸ்க்கும் ரொம்ப பெரிய சைஸ்க்கும் மட்டும்தான் வித்தியாசம் வரும். மேக்ஸிமம் 1.5 இன்ச் சரிங்களா. கிராஸினுடைய அளவு 3.25 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டினுடைய அகலம் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். கிராஸ் மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். அதே போல் சைட்லேயும் இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. 2 டாட்டுக்கும் இது போல் லைட்டாக ஒரு கர்வ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அப்படிங்கிறதுனால டெப்த் இது மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக சென்டரில் மட்டும் டெப்த் எடுத்துக்கோங்க. மேலே ஒரு 2 இன்ச்சும் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட் ரவுண்டில் போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரியும் இடைப்பட்ட இடத்துல மட்டும் லைட்டாக வந்து ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் டெப்த் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டாக இருந்தாலும் சரி, பேக்காக இருந்தாலும் சரி, ஸ்லீவாக இருந்தாலும் சரி, கிளாத் வந்து நகரக்கூடாது. நம்ம கை தான் வந்து நகரணும். அப்படி இல்லைன்னா கிளாத்தை வந்து திருப்பி வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்தது பிசுறுகள் இல்லாமல் கட் பண்ணி பழகிக்கோங்க. சிசரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணிடுங்க சரிங்களா. இது மாதிரி நீட்டாக கட் பண்ணோம் அப்படின்னா தான் பிசுறுகள் இல்லாமல் இருந்தால் தான் அளவுகள் வந்து சரியாக வரும். நம்ம 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணுறோன்னா சரியாக 1/4 இன்ச்சில் வந்து தையல் போடணும். 1/2 இன்ச் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 1/2 இன்ச்சில் தையல் போடணும். பிசுறுகள் இருக்குன்னு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அளவுகள் வந்து மாறிடும். இது மாதிரி சிசர் கட் வந்து கொடுத்துக்கோங்க டாட் பகுதியில். அதே போல் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண பகுதியிலையும் ஹேர் கட் வந்து கொடுத்துக்கலாம். ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் இடது வலது மாறாமல் இருக்கிறதுக்காக. இப்போ ஃப்ரண்ட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற கிளாத் எடுத்துக்கோங்க. எனக்கு பார்க்கும் பொழுதே தெரியுது அகலம் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் இது மாதிரி கொஞ்சம் குறைவாக வந்து மேல் பக்கம் இது மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ரா எட்ஜில் இது மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் எப்படி அகலம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் ஆம் ரவுண்டு ப்ளஸ் 1.5 இன்ச் அகலம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆம் ரவுண்டு 8 இன்ச்சுனா ப்ளஸ் 1.5 இன்ச் 9.5 இன்ச் வந்து அகலம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கம் தையலுக்காக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி லைன் போட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்னுடைய லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.25. ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படிங்கிறதுக்காக 1/2 இன்ச் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ஆக டோட்டலாக 8.25 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணி இப்போ லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவ் லென்த்தோட 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணி நம்ம லைன் போட்டிருக்கோம். ஸ்லீவ் லோ லென்த் அப்படிங்கிறது 3.5 இன்ச் 2 இடத்துல மார்க் பண்ணி இப்போ லைன் போட்டுக்கலாம். இப்போ ஃபோல்டிங்லேருந்து சரிங்களா 8.25 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா. அந்த ஃபோல்டிங்லேருந்து பாருங்கள் கிராஸ் வைஸில் 8 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஆம் ரவுண்டினுடைய அளவு. அடுத்து ஸ்லீவ் ரவுண்டு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து தையலுக்காக அப்படின்னு பார்த்தா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ தையலுக்காக மார்க் பண்ண இடத்துலேருந்து ஃபோல்டிங் வரைக்கும் ஒரு லைன் கிராஸ் வைஸில் போட்டுக்கலாம். அதே போல் ஸ்லீவ் ரவுண்டு ஆம் ரவுண்டு மார்க் பண்ண இடத்தையும் தையலுக்காக மார்க் பண்ண இடத்தையும் இது போல் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் வைஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு இன்ச்சஸ் இருக்கோ அதில் சென்டர் பாயிண்ட்டு. அதே போல் மறுபடியும் சென்டர்லேருந்து மறுபடியும் ஒரு சென்டர் பாயிண்ட். அதே போல் மேல் பக்கமும் சென்டர்லேருந்து ஒரு சென்டர் பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறோம். கீழ்ப்பக்கம் 1/2 இன்ச் உள்பக்கமாகவும் மேல் பக்கத்தில் 1/2 இன்ச் வந்து வெளிப்பக்கமாகவும் மார்க் பண்ணி இது மாதிரி நம்ம ட்ரா பண்ணும்பொழுது ஸ்லீவ் வளைவு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ட்ரா பண்ணிடலாம். ட்ரா பண்ண இடத்த இது போல் கட் பண்ணிக்கலாம். கீழ்ப்பக்கம் இந்த லைனில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தையலுக்கான லைனில் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆம் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துல ஒரு ஹேர் கட், சென்டரில் ஒரு ஹேர் கட், ஃபோல்டிங் கிட்ட ஒரு ஹேர் கட். ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து பத்தாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மீதம் இருக்கிற கிளாத் எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது தான் பட்டியினுடைய அளவுகள் வந்து நோட் பண்ணுவோம். இந்த பீஸ் வந்து நம்ம ஸ்லீவில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங்
பண்ணும் பொழுது நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா வந்து உள்பக்கம் கிளாத் கொடுத்து நம்ம வந்து பட்டி ரெடி பண்ணிக்கலாம். மீத இருக்கிற கிளாத்தில் நம்ம கிராஸ் பீஸ் வேணும் அப்படின்னா இதில் வந்து கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே பாருங்கள் சென்டராக அது மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மீத இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம ஸ்கேலில் இது மாதிரி லைன் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கிராஸ் பீஸ் கிடைக்கும். நீங்கள் அப்படியே போடும் பொழுது பாருங்கள் கிராஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்காது. சரிங்களா? அதனால் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது மாதிரி ஒரு ஸ்கேல் அளவு லைன் போடுங்க. அப்படி இல்லைன்னா 1.25 இன்ச் அகலத்தில் இது மாதிரி லைன் போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஒரே நேர் அளவில் கிடைக்கும். இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ண போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எம்ப்ராய்டரிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால வெளிப்பக்கமாக உள்பக்கம் தையல் போட்டு வெளிப்பக்கமாக திருப்புறனால எனக்கு கிராஸ் பீஸ் வந்து தேவையில்லை. அதனால் நான் வந்து கட் பண்ணல. சரிங்களா? மற்ற பார்ட்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்லீவ் அனைத்துமே வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய வீடியோஸ் அனைத்தும் உங்கள் மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் ரீச் ஆகும். பிகினர்ஸ்க்காகவே ஆஃப்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் கலந்துக்க முடியாதவங்களுக்காக எளிய முறையில் தையல் பயிற்சி கிளாஸஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.